Ring definition: a non-empty set R with two binary operation, addition and multiplication, is called a ring. If R comma plus is an abelian group, multiplication is associative. இப்போ வந்து ஒரு நான்-எம்ப்டி செட் இருக்கு ஆர், அதுல ரெண்டு ஆபரேஷன் இருக்கு, அடிஷனும் இருக்கு மல்டிபிளிகேஷனும் இருக்கு. அப்போ அதை எப்போ நம்ம வந்து அந்த செட்டை வந்து ரிங்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர் கமா பிளஸ் அந்த குரூப் வந்து எபிலியன் குரூப்பா இருக்கும் அண்ட் மல்டிபிளிகேஷன் வந்து அசோசியேட்டிவா இருக்கும். அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் ஹோல்ஸ் ஆகும். ஏ ஆஃப் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏசி. அதே மாதிரி ஏ பிளஸ் பி இன்டு சி ஈக்குவல் டு ஏசி பிளஸ் பிசி இப்படி இருந்ததுன்னா அது என்ன ரிங். இதுல ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, மல்டிபிளிகேஷன் எப்பவுமே கம்யூட்டேட்டிவா இருக்காது. ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு இங்க இருக்கணும் அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ ஐடென்டிட்டி எலமெண்ட் இங்க ஆப்ஷனல் தான். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிங். ரிங்கோட பேசிக் ப்ராப்பர்ட்டி என்னதான், a0 equal to 0, a equal to 0 இருக்கும். minus ab equal to minus of ab equal to a of minus b இதுவும் ஈக்குவலா இருக்கும். minus a into minus b போட்டீங்கன்னா ab கிடைக்குதுன்னா some properties and some special classes of rings. ரிங்ல கொஞ்சம் டைப்ஸ் இருக்கு. அது வந்து பார்த்தா கம்யூட்டேட்டிவ் ரிங். ஃபர்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் ரிங்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு வந்ததுன்னா அது கம்யூட்டேட்டிவ் ரிங். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலா அதுல இருக்காது இல்லையா, ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்கா இருந்ததுன்னா அது கம்யூட்டேட்டிவ் ரிங்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இசட் கமா பிளஸ் கமா டாட், இதுல கம்யூட்டேட்டிவ் ரிங் ஹோல்ட் ஆகும். அண்ட் ரிங் வித் யூனிட்டி வேர் எக்ஸிஸ்ட் ஒன் பிலாங்ஸ் டு, ஏன்னா நமக்கு வந்து இதுல இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான் பார்த்தோம் ஐடென்டிட்டி. தர்ஃபோர் அதனால யூனிட்டி இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம், ரிங் வித் யூனிட்டின்னு சொல்றோம். a1 equal to 1a equal to a. ஜீரோ ரிங் ஐடென்டிட்டி ஆப்ஷன்னால ஜீரோ இங்க இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஜீரோ ரிங்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா ஏ டாட் பி ஜீரோவா இருந்ததுன்னா அது நம்ம ஜீரோ ரிங்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ரிங் வித் யூனிட்டி, இதுக்கு எக்ஸாம்பிள் இசட் கியூ ஆர். ஜீரோ ரிங்குக்கு எக்ஸாம்பிள் ஜீரோ தான். இன்டெக்ரல் டொமைன்னா என்னது, a commutative ring with unity and no zero divisors அப்படின்னா அது இன்டெக்ரல் டொமைன்னு சொல்லுவோம். ab equal to 0 implies a 0வா இருக்கும், அப்படி இல்லைன்னா b 0வா இருக்கும். இப்போ இன்டெக்ரல் டொமைன் ஆனது commutative ring with unity and no zero divisors. இது எப்படி சொல்லலாம், ab 0 வந்தா ஒன்னு a 0வா இருக்கும், அப்படி இல்லைன்னா b 0வா இருக்கும். எக்ஸாம்பிள் z. இது integral domain. Division ring na a ring with unity where every non-zero element has a multiplicative inverse. அதான் division ring. Division ring na unity-ஆ இருக்கும் and it has a multiplicative inverse இருக்கும். And multiplication need not be commutative. ஆனா இங்க multiplicative inverse இருக்கும் and unity இருந்தா அதை division ring அப்படின்னு சொல்லுவோம். And then example is quaternion H. ஃபீல்டுனா கம்யூட்டேட்டிவ் டிவிஷன் ரிங் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபீல்டுன்னு சொல்லுவோம். கம்யூட்டேட்டிவ் டிவிஷன் ரிங் ஆல்ரெடி நம்ம டிவிஷன் ரிங்னா என்னன்னு பார்த்தோம். டிவிஷன் ரிங்ல யூனிட்டி இருக்கும், மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும். இது கூட நமக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஃபீல்டு மீன்ஸ் கம்யூட்டேட்டிவ் டிவிஷன் ரிங். எக்ஸாம்பிள் QRC. அண்ட் பூலியன் ரிங் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. எல்லா ஏ பிலாங்ஸ் டு ஆருக்கும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஆர்னா அது பூலியன் ரிங்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் ஏ வந்து 0, ரிங் இஸ் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு. எக்ஸாம்பிள் சம் ப்ராப்பர்ட்டிஸ். ரிங் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், கம்யூட்டேட்டிவா. ரிங் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஹியர் பூலியன் ரிங்ல ரிங் வந்து எப்படி இருக்கும், கம்யூட்டேட்டிவா இருக்கும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸாம்பிள் 0,1. ஐடெம்பொட்டன்ட் எலமெண்ட்ஸ்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏங்கிறது ஐடெம்பொட்டன்ட் எலமெண்ட். பூலியன் ரிங்கும் ஐடெம்பொட்டன்ட் எலமெண்ட்டும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நில் பொட்டன், இது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க புரியும். நில் பொட்டன்னா a power n equal to 0 for some n belongs to n. For some n belongs to n க்கு a power n equal to 0 இருந்ததுன்னா அது நம்ம நில் பொட்டன் எலமெண்ட் சொல்லலாம். அண்ட் ரெடியூஸ் ரிங்னா ரிங் வித் நோ நான் ஜீரோ நில் பொட்டன் எலமெண்ட். நில் பொட்டன் எலமெண்டே இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம ரெடியூஸ்ட் ரிங்னு சொல்லுவோம். ரிங்கு பட் அதுல நில் பொட்டன் எலமெண்ட் இல்லை, நோ நான் ஜீரோ நில் பொட்டன் எலமெண்ட். நீல்பொட்டன்ட் எலமெண்ட் மீன்ஸ் a power n equal to 0. அப்படி ஒரு எலமெண்டே இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரெடியூஸ்ட் ரிங்னு சொல்லுவோம். சப்ரிங். சப்ரிங்கோட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ஒரு ரிங்குக்கு ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். அந்த சப்செட் வந்து எப்போ சப்ரிங்கா இருக்கும்னா தட் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் சப்ராக்ஷனாகவும் க்ளோஸ்ட் அண்டர் மல்டிபிளிகேஷனாகவும் இருந்ததுன்னா அது சப்ரிங்கா இருக்கும். ஒரு சப்செட் ஆருக்கு எடுத்தோம்னா அந்த சப்செட் எப்போ சப்ரிங்கா இருக்கும்னா தட் க்ளோஸ்ட் அண்டர் சப்ராக்ஷனாகவும் க்ளோஸ்ட் அண்டர் மல்டிபிளிகேஷனாகவும் இருந்ததுன்னா அது சப்ரிங்கா இருக்கும். And some important theorems here. Every field is an integral domain. ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், இன்டெக்ரல் டொமைனா இருக்கும். இன்டெக்ரல் டொமைன் வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங்கா இருக்கும். ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன்
ஃபீல்டா இருக்கும். ஸோ இதை மறந்துடக்கூடாது. இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபீல்டு தான் எப்படி இருக்கும், இன்டெக்ரல் டொமைனா இருக்கும். ஆனா அது ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைனா இருந்தா அது ஃபீல்டா இருக்கும். அண்ட் எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் இஸ் அ கம்யூட்டேட்டிவ் ரிங்கா இருக்கும். ஃபீல்டு இது வந்து ஃபீல்ட்ல இருந்து இன்டெக்ரல் டொமைன், இன்டெக்ரல் டொமைன்ல இருந்து கம்யூட்டேட்டிவ் ரிங். இதுவே வந்து ஃபைனைட்டா இருந்ததுன்னா அது ஃபீல்டா இருக்க சான்ஸ் இருக்கு. ஃபீல்டு, இன்டெக்ரல் டொமைன், கம்யூட்டேட்டிவ் ரிங், இந்த ஆர்டர் மறந்துடக்கூடாது. அண்ட் சால்ட் எக்ஸாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.